ஹாய் மக்களே, காலை வணக்கங்க. காலையில் சரியாக 5:30 மணி ஆகுதுங்க. 3வது நாள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோவிலுக்கு தாங்க போகிறோம். ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கஸ்டமர் தீர்த்த போய் குளிச்சுட்டு நான் வந்துட்டு அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பீச் ஓரமாக போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் ஓரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. கஸ்டமர் சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க. சாமி பார்த்துட்டு வந்துட்டோன்னே நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேராக அங்கேருந்து ரூமுக்கு வண்டி விட்டாச்சுங்க. ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து தனுஷ்கோடி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தனுஷ்கோடி போகலாம். நம்ம வந்துருக்க ரூம் பார்த்திங்கன்னா ஹாலிடே ஹோம்ஸ். அது ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குதுங்க. டைம் சரியாக இப்போ ஒரு 9:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்மளும் ரெடி ஆகிடுச்சு. குளிச்சுட்டு கஸ்டமர் சாப்பிட்லாம் வான்னு கூப்பிட்டாங்க. உடனே நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு உள்ளே ஹோட்டலுக்குள்ளே போயாச்சுங்க. தோசை, சட்னி, சாம்பார் கொடுத்தாங்க. நம்மளும் அதை சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டுங்க, நல்லா இருந்தது. சாப்பிட்டு அங்கேருந்து கை கழுவிட்டு கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து தனுஷ்கோடி போயாச்சுங்க. தனுஷ்கோடி போகலான்னு சொன்னாங்க. அதனால் தனுஷ்கோடி ஆக்சுவலாக நேற்று நைட்டே வந்துட்டோம். ஆனால் இன்னொரு வாட்டி பார்க்கணும், நைட்டு பார்த்தனால சரியாக தெரியல, அதனால் இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்னொரு வாட்டி போனாங்க. தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் கிளம்பியாச்சுங்க. பக்கத்துலேயே நம்புநாயகி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலாண்ட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே அதனால் போகிற வழியில் கோவிலுக்கு போகலான்னு போயிட்டு சாமி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. எதில் ஒரு டவர் தெரியுது, அது என்ன டவர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து அப்துல் கலாம் ஐயா அவரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து வீடு பார்த்துட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. வண்டி எடுத்து நேராக திருச்சி கிட்ட ஒரு ஹோட்டலுங்க. அந்த ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. சாப்பிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. வண்டி எடுத்து கிளம்பி நேராக உளுந்தூர்பேட்டை டோல் கிட்ட வந்துட்டாங்க. ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துட்டாங்க. டைம் சரியாக ஒரு 10:30 மணி இருக்குங்க. முடிச்சுட்டு சாரோடைய அக்காவையும் அம்மாவையும் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் சரியாக ஒரு 12:30 மணி இருக்குங்க. 12:30 மணிக்கு நம்ம சாரோட வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டோங்க. இந்த 3 நாளோடைய ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. நானும் ஹாப்பி, கஸ்டமரும் ஹாப்பிங்க. கஸ்டமரோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கஸ்டமரோட வீட்டுக்கு வந்துட்டு வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட சாவி கொடுத்து கிளம்பியாச்சுங்க. 1576 கிலோமீட்டருக்கு நான் சார்ஜ் பண்ண அமௌண்ட் 6000 ரூபாங்க. என்னோடய தம்பி வந்தால் தம்பி கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பாய் பாய்.